Hi friends, General English class, simple, compound and complex பார்க்க போகிறோம். So simple sentence அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா simple, compound and complex. So simple sentenceனா என்னன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். மெயின் கிளாஸ்னால் என்னென்னா அந்த சென்டென்ஸில் அந்த ஒரு சென்டென்ஸ் மூலமாகவே எந்த ஒரு கன்ஜெக்ஷன் எதுவுமே சேர்க்காம அது வந்து கம்ப்ளீட் மீனிங் தரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ கேம் டு ஹாஸ்பிட்டல். இதே காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து அந்த ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ட் தேவைப்படும். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னென்னா 2 or more மெயின் கிளாஸ் இருக்கும். ஸோ 2 கிளாஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் தேவைப்படும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் ரெயின்டு ஸோ த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. இங்கே அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு எதுனா அந்த ஸோ தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்றது டிக்ளேர் பண்ணுறது. ஸோ எக்ஸாமில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் கொடுப்பாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது சிம்பிள், எது காம்ப்ளெக்ஸ், எது காம்பவுண்ட் சென்டென்ஸு கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஸோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கீவேர்ட்ஸ் தான் இருக்குது, அது அதுக்கப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னென்னா அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு மெயின் சென்டென்ஸ் இருக்கும், இன்னொன்று சபார்டினேட் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ சபார்டினேட் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இஃப், அன்லஸ், தோ, ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இப்படி தான் வந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் சபார்டினேட் சென்டென்ஸ். எப்போவுமே மெயின் கிளாஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும், ஆனால் சபார்டினேட் கிளாஸ்க்கு இருக்காது. அது கூட எப்போ வந்து ஒரு மெயின் கிளாஸ் வந்து ஜாயின் ஆகுதோ அப்போ தான் அதுக்கான கம்ப்ளீட் மீனிங் வரும். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு மெயின் கிளாஸ் மூலமாகவே அந்த சென்டென்ஸுக்கு கம்ப்ளீட் மீனிங் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் 2 மெயின் கிளாஸ் இருக்குது. அந்த 2 மெயின் கிளாஸை தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தனித்தனியாக மீனிங் கிடைக்கும். ஆனால் வந்து அதை அந்த 2 மெயின் கிளாஸை சேர்க்கறதுக்கு தான் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இது பார்த்திங்கன்னா சபார்டினேட் சென்டென்ஸ். யூ வில் பாஸ், இது பார்த்திங்கன்னா மெயின் கிளாஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் அட்டென்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு இருந்தால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணும்னா தோ, இல்லைனா அல்தோ, இல்லைனா ஈவன் தோ, இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு கீவேர்டு என்ன பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் விச், ஹூ இதெல்லாம் இருந்தால் அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ் இருந்தால் பட் எட் ஸ்டில் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நமக்கு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்து அதுக்கான காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு இந்த கீவேர்டு விச், ஹூ அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாலும் அந்த கரெக்டான கண்டிஷன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தோ, ஆஸ், சின்ஸ், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் அங்கே வந்து எல்லா ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் வரும்போது என்ன வேர்ட் வரும்னு கரெக்டாக தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டேப்லெட் காலம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு. ஸோ இப்படி தான் வந்ததுன்னா ஆஸ், சின்ஸ், பிகாஸ் காம்ப்ளெக்ஸில் வரும். அண்ட் காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா ஸோ வரும். தேர்ட் ஒன், இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் நாட் அப்படின்னா தான் வந்தால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இஃப் ஆர் அன்லஸ் வரும். அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஆர் எல்ஸ் ஆர் அதர்வைஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் சென்டென்ஸில் டூன்னு வந்தால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் தட்னு வரும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா அதுக்கான காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார்னு வந்தால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ தட் வருது. நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் சென்டென்ஸில் டூ, அதுக்கப்புறம் நடுவில் வந்து சென்டென்ஸ் வரும், அதுக்கப்புறம் டூ அப்படி வந்தால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ வருது, நடுவில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் என்னென்னா தட்
அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் நாட் வருது. அந்த நேரத்தில் காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்ன வருதுன்னா அண்ட் வருது. நெக்ஸ்ட் ஒன் ஹேவிங்னா ஆஸ் கேப் விட்டு ஹேட். ஸோ அந்த நேரத்தில் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்ட் வருது. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹேவிங் அதோட பாஸ்ட் தான் ஹேடு. அதில் வந்து ஒரு என் சேர்த்திங்கன்னா அண்டு வரும். ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பீயிங்னா ஆஸ், அதுக்கப்புறம் கேப் விட்டு இஸ் ஆர் வாஸ். ஸோ பி ஃபார்ம் வேர்ப் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து அந்த இஸ் வாஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அண்ட் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ன்றது வருது. இஸ் வாஸ்லேயும் எஸ் வருது. ஸோ அதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ், அதுக்கப்புறம் கேப் விட்டு வேர்ப் ஈடின்னு வருது. அதாவது ஏதாவது பாஸ்ட் வேர்பாக இருக்கும். அதுக்கப்புறம் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா அண்ட் வருது. ஸோ இந்த லாஸ்ட்டு இருக்கிற 6, 7, 8, 9 இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அண்ட் தான் வருது. அதில் அந்த இஸ் வாஸ்க்கு தான் வந்து ஆன்சர் வருது. ஸோ ஹேவிங் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பீயிங்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேர்ப்க்கு பார்த்தீங்கன்னா அதே வேர்ப் தான் வருது. இது எல்லாம் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் வருது. ஃபாருக்கும் டுக்கும் ஸோ தட் வருது. அந்த 2 டூ இருக்கிற இடத்துல நாட் வருது. ஸோ டூ மச் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து முடியாது அப்படின்னுன்றப்ப நாட் அப்படி தான் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 10, 11, 12 பாருங்கள். ஆன்னு சிம்பிள் சென்டென்ஸில் இருந்தால் காம்ப்ளெக்ஸில் வென் வருது அண்ட் காம்பவுண்டில் தென் வருது. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என் தான் லாஸ்ட் லெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் சென்டென்ஸில் பிசைட்ஸ்னு இருந்தால் சைடுனா பக்கத்தில். ஆனால் வந்து பக்கத்தில் எதுவுமே இல்லை. காம்ப்ளெக்ஸில் எதுவும் இல்லை, காம்பவுண்டில் எதுவும் இல்லை. டியூரிங்னா அதே நேரத்துலனா வைல் அதே வேலையில். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொடுத்துருக்காங்க தெரிஞ்சால் ஒரு ஐடியா கிடைக்கும். செலக்ட் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஏ ஆப்ஷன் பாருங்கள். ஹீ சேஸ் வாட் ஹீ மீன்ஸ் அண்ட் ஹீ மீன்ஸ் வாட் ஹீ சேஸ். ஸோ ஆண்டுன்னு வந்தால் compound sentence. God made the country and man made the town. இதுவும் பார்த்தீங்கன்னா and இருக்கிறதுனால இது compound sentence. Next C, night came on and rain fell heavily and we all got very wet. இதுவும் and வரதுனால compound sentence. Next one, they rested when evening came. ஆல்ரெடி சொன்னேன் இந்த which, who, when அதாவது W ஃபார்மில் கொஸ்டின் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் மாதிரி எது தான் வருதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் த சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் பி பாருங்கள் ஆண்டுன்ற கீவேர்டு இருக்குது. ஸோ அது வந்து காம்பவுண்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு சி பாருங்கள் விச் அண்ட் கீவேர்டு இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸில் வரும். அண்ட் டி பாருங்கள் அகெயின் ஹூ என்ற கீவேர்டு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் வரும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான். ஹிஸ் கரேஜ் ஒன் ஹிம் ஹானர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ். இதில் எந்த ஒரு அடிஷ்னலாக காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்குரிய எந்த ஒரு வேர்டும் ஃபார்ம் ஆகலை. இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைப்லேருந்து அடுத்த டைப் போய் கேட்கறது தான். அந்த டேப்லர் காலம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கீவேர்டு வச்சியும் ஈஸியாக இதை வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹானஸ்ட். ஸோ தோன்னு வந்தால் நம்ம என்ன சொன்னோன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்துடும். ஆன் சீயிங் த டாக் த தீஃப் ரேன் அவே. ஸோ ஆன்னு வந்தால் சிம்பிள் சென்டென்ஸ். அதுக்கான காம்ப்ளெக்ஸ் வேர்டு என்னென்னா வென் அண்ட் காம்பவுண்ட் வந்து தென். எல்லாமே லாஸ்ட்டாக என் முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இதுவும் வராது. த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் வேர் ஆன் ஸ்ட்ரைக் ஸோ ஐ ஹேட் டு வாக் பேக் ஹோம். ஸோ சோனுன்றது வந்துருக்கு. சோனு வந்திருந்தால் அதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ அதுக்கான சிம்பிள் சென்டென்ஸ் ஞாபகப்படுத்துகிறேன். சிம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓயிங் டு. அண்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆர் சின்ஸ் ஆர் பிகாஸ் வரும். இன் கேஸ் ஆஃப் மிஸ்ஸிங் த பஸ் டேக் ஏ டாக்ஸி. ஸோ இன் கேஸ் ஆஃப் அப்படி தான் வந்து அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அதுக்கான காம்ப்ளெக்ஸ் இஃப் ஆர் அன்லெஸ் அண்ட் காம்பவுண்ட் ஆர் எல்ஸ் ஆர் அதர்வைஸ்.
ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன புரியணும்னா, நம்ம இது வரைக்கும் அந்த டேப்லர் காலமில் பார்த்த ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் அந்த கீவேர்ட்ஸ் இதை வச்சு இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ன்றது ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கிராமட்டிக்கல் பேஸில் ரொம்ப போகாதீங்க. எக்ஸாம்ஸில் வந்து அந்த அளவுக்கு கேட்குறதில்ல. இப்போதைக்கு இந்த எக்ஸாமில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சரை கரெக்டாக அடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அதனால் அந்த டேப்லர் காலம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் மார்க் போகிறது எந்த ஏரியாவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து சிலது கேட்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் மார்க் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற ஏரியா எல்லாமே வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணணும் என்ற ஹோப்போடு பண்ணுங்கள். தேங்க்யூ.